வணக்கம். வணக்கம். 21st செஞ்சுரியின் மோஸ்ட் ஸ்கில் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய லிஸ்ட்டை தர்றாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி, கொலாபரேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆனால் அதில் யாருமே ரொம்ப மிக முக்கியமான குக்கிங் ஸ்கில்லை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. குக்கிங் ஸ்கில் இஸ் அ ஃபண்டமெண்டல் அண்ட் சர்வைவல் ஸ்கில் டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. சரி, இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவல் ஸ்கில், குக்கிங் ஸ்கில்லை பற்றி தான். ஏன் எனக்கு இதை பற்றி சொல்லணும்னு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா, நான் என் குழந்தைகளோட சேர்ந்து கார்ட்டூன் பார்க்கறது வழக்கம். அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். கார்ட்டூன் சேனலில் போடுற 95% அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபுட் விளம்பரத்தை பற்றி மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்மளை விட நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை யாரால தர முடியும்? நம்மளை விட நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை எந்த கார்பரேட்டோ இல்லை ஹோட்டலாலேயோ தர முடியாது. நம் குழந்தை ஆணோ பெண்ணோ எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லை வளர்த்து கொள்ள வேண்டிய ஸ்கில் அப்படின்னா இந்த குக்கிங் ஸ்கில் தான். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய விஷயம் என்னென்னா, சாப்பாடு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இல்லாமல் ஒரு நாவிற்கு மட்டுமே சுவை கொடுக்கக்கூடிய அல்லது கண்களுக்கு காட்சி அழகை கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் இந்த குக்கிங் ஸ்கில்லை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு வேறு நிறைய இன்டர்னல் இல்லாட்டி சாஃப்ட் ஸ்கில் அவங்களால வளர்த்த முடியும். ஒரு அடுப்பு பக்கத்தில் போகும்போது எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி ஸ்டேயிங் சேஃப் அப்படிங்கிறது அந்த கான்ஷியஸ் ஸ்கில்லை நம்ம வளர்த்துறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ கிராம் எடுக்கணும், இவ்வளோ லிட்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அங்கே கான்செப்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் என்னென்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. Logic sense, planning, creativity increase their focus and attention, concentration, self-confidence. குழந்தைகளுக்கு இன்னும் ஃபேமிலி கூட கொஞ்சம் கூடி அட்டாச்சாக ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த குக்கிங் வழியாக. ஸோ இனிமே நாம் எப்படி நம்ம குழந்தைய ட்ராயிங் பண்ணணும், கிராஃப்ட் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், பாட்டு பாடணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குக்கிங் அப்படிங்கிற கலையையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆரோக்கியமான குக்கிங் கலையை கற்றுக் கொடுக்கணும். இனிமே நீங்கள் எப்பெல்லாம் கிச்சனுக்குள்ளே போய் குக் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் கூட சேர்த்து குக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, இனி நம்ம வீட்டிலேருந்து நம்ம குழந்தைங்க ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா அது இந்த குக்கிங் கலை தான் இருக்கணும்.